வணக்கம் சார். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கி சட்ட திருத்த மசோதாவை பற்றி அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை பற்றி பேசும்பொழுது ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டில் என்னை ஹிந்தி படிக்க அனுமதிக்கலை, அது வந்து எனக்கு கடும் வேதனை உண்டாக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு அவங்க தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க. உடனடியாக வந்து திமுகவிலேருந்து கடுமையான எதிர்ப்புகள், எம்பிக்கள் அங்கேயே எதிர்ப்புகள்லாம் வந்துச்சுங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரியான கருத்தை பார்லிமெண்ட்டில் அவங்க பேசியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிக் கொண்டிருக்கிறார். 1977 80ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் திருச்சியில் சீதாலட்சுமி கல்லூரி என்று நினைக்கிறேன், அங்கு கல்வி பயின்றிருக்கிறார். அவர் படித்த காலகட்டத்திலேயே அங்கு ஹிந்தி பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த கல்லூரியிலேயே. ப்ளஸ் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற ஒன்று சென்னையிலையும் இருக்குது, அதனுடைய கிளைகள் வந்து திருச்சி போன்ற இடங்களிலும் இருக்கின்றன. அதாவது அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுப்பவர்கள் பரீட்சை எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கே வருவாங்க, எங்கள் டிநகர் ஹிந்தி பிரச்சார் சபாவுக்கு வருவாங்க. என்ன சொல்லப்போனால் அந்தந்த மாவட்டங்கள்லேயே வந்து அந்த ஹிந்தி வகுப்புகளும் தேர்வுகளும் நடத்தப்படும். பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவீன் வரைக்கும் போவோம். அதில் வந்து விஷாரத் பிரவீன் வரைக்கும் போவோம். 1920ஆம் ஆண்டு நினைக்கிறேன் மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்டது தான் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இன்றளவும் 1920 இன்றளவும் அவர்கள் ஹிந்தி மொழி கற்றுக் கொடுப்பதற்கு எந்த தடையும் இதுவரை தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. அதாவது மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. 1938 முதல் மொழி போராட்டம்னு நினைக்கிறேன், அப்பயும் ஆகட்டும், அல்லது மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டு எறிந்த இந்திக்கு எதிரான போராட்டங்கள் 1965 நடந்த காலகட்டங்களே ஆகட்டும், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவுடைய ஹிந்தி வகுப்புகளுக்கு அவருடைய கிளைகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் திருச்சி உட்பட ஹிந்தி வகுப்புகளை எடுப்பதற்கு எந்த தடையும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அந்த வகுப்புகள் எடுப்பதே திராவிட முன்னேற்றக் கழகமோ திராவிடர் கழகமோ என்றைக்குமே போய் தடுத்ததும் கிடையாது. ஒரு சிறு ஊரு கூட அவர்களுக்கு விளைவிக்கப்பட்டதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவம் பற்றி இவர் இது 2வது முறையாக பேசுகிறார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு கருத்தை நிர்மலா சீதாராமன் பதிவு செய்திருந்தார். அப்போ அதற்கு எதிர்வினையாக நம்முடைய இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் சங்கர், ஃப்ரண்ட்லைனோட முன்னாள் ஆசிரியர், அவர் தெளிவாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக்லேயே எழுதியிருந்தார். அதாவது வந்து அந்த ஏன்னா அவரே திருச்சியை சார்ந்தவர், நண்பர் விஜய் சங்கர், அவர் வந்து எழுதியிருந்தார், நிர்மலா சீதாராமன் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு நெருக்கமான அவருக்கு பரிச்சயமான ஒரு பெண்மணி அங்கே பயின்று கொண்டிருந்தார். அங்கேயே ஹிந்தி சொல்லித்தரப்பட்டது, அவர் படித்த கல்லூரியிலேயே ஹிந்தி சொல்லித்தரப்பட்டது. ஆகவே நிர்மலா சீதாராமன் உண்மைக்கு மாறான ஒரு தகவலை தான் வகிக்கக்கூடிய பதவியின் கண்ணியம் கருதியாது சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஒரு பச்சை பொய் அவர் சொல்கிறார். இன்னொன்று, சமஸ்கிருதம் படிக்கிறியா ஹிந்தி படிக்கிறியான்னு ஏகடியம் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டாக இருக்குது. எங்கேயாவது யாராவது வந்து அவர் படிப்பதை தடுத்து நிறுத்தினாங்களா? ஃபிசிக்கலாக அவங்க மேலே அசால்ட் நடந்ததா? யாரோ எங்கேயோ எதையோ பேசுகிறான்றதை இன்னைக்கு வந்து இந்த அம்மையார் பேசுவதற்கான அவசியம் என்ன வந்தது? கேவலமாக எங்களை பார்த்தாங்க. இதெல்லாம் சப்ஜெக்டிவான கால்குலேஷனுங்க. அப்படி பார்த்தா அது எங்கே வந்து நிற்கும்? கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிறார் நிர்மலா சீதாராமன். சமஸ்கிருதம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் படிக்க வேண்டும் என்ற நிலை உருவானதால் தான் அந்த மொழி வளராமல் போச்சு இல்லையா? சமஸ்கிருதம் ஒரு அற்புதமான மொழி, உலகின் மிகச்சிறந்த மொழிகளில் சமஸ்கிருதமும் ஒன்று. அது ஏன் வந்து சிலர் மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடிய மொழியாக ஏன் மாறி போனது? வேறு யாருக்காவது அவங்க அதை சொல்லிக் கொடுக்குறாங்களா? இன்றைக்கி காலந்தோறும் அது எப்படி மருவி வந்தது நம்ம பார்த்தோன்னா, மற்ற மொழிகள் மாதிரி இல்லாமல் அது ஏன் வந்து ஒரு வழக்காடு மொழியாக இல்லாமல் போனதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அதை சொந்தம் கொண்டாடியதால் வந்த வினை. இன்றைக்கி அதை பேசினா இந்த அம்மையார் எங்கே போய் தன்னுடைய முகத்தை வைத்துக் கொள்வார்? அதாவது இப்படிலாம் ஒரு மந்திரி பேசலாமாங்க? இது என்னங்க பேச்சு? அதாவது மத்திய அமைச்சரவையில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய அம்மா, அவங்க ஒரு 7 வருஷமாக மந்திரியாக இருக்காங்க அருண் ஜேட்லிக்கு பிறகு. தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றதா? இந்த பொய் அந்த அம்மா 2வது தடவை சொல்கிறாங்க. இது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு. ஒரு பச்சை பொய் அந்த அம்மா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறத யாருமே தடுக்கலை. அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கவில்லை என்ற ஒன்றை தவிர தனியார் பள்ளிகள் சொல்லிக் கொடுப்பதை யாரும் தடுக்கவில்லை. ஹிந்தி பிரச்சார சபா என்ற ஒன்று மகாத்மா காந்தி ஆரம்பித்த ஒன்று 100 ஆண்டுகளை கடந்து நின்றுட்டு இருக்குங்க. இன்றைக்கி 100 ஆண்டு கண்ட மகாத்மா காந்தியோட ஹிந்தி பிரச்சார சபா நான் அங்கே தாங்க படித்தேன். நீங்கள் ஹிந்தி நான் உங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்த்தீங்க, ஹிந்தி எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பை எதிர்த்தீங்கிறத சொல்கிறவங்க
நான் ஹிந்தி கற்கணுங்கிற ஆர்வத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா? அது எப்படி சரி அப்படின்ற அந்த இல்லை இல்லை விஷயத்தை இது சப்ஜெக்டிவானது. உன் ஆர்வத்தை ஒன்றும் யாரும் எதிர்க்கல. நீ வந்து என் கொள்கையை நீங்க கொள்கை என்ன 65 நடந்த போராட்டத்தோட பழைய ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக நடந்தது அன்னைக்கு. அரசு அலுவலகங்களில், மத்திய அரசு அலுவலகங்களில் ஒன்லி இங்கிலீஷுக்கு பதிலாக ஹிந்தின்னு கொண்டு வராங்க. அதை ஏற்றுக்க முடியுமா நீங்கள்? இன்னைக்கு இவ்வளோ எதிர்க்கும் போதே இவ்வளோ பேசுகிறவங்க அன்னைக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? ஒன்றுமே இல்லாமல் அங்கே ஒரு போராட்டம் வெடிக்கும். ஒரு மக்கள் தெருவில் வந்து போராடுறாங்க, பெரும்பாலும் இளைஞர்கள் போராடுறாங்க. துப்பாக்கி சூடில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்காதா? அப்புறம் எதுக்கு இறங்கி வந்தது மத்திய அரசு? மொழிக்கு எதிரானவர்கள் அல்லங்க தமிழர்கள், ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழர்கள், ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் தான். இந்த ஹிந்தி திணிப்பு என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தம்னு ஒரு பச்சை பொய்யை திரும்ப திரும்ப நிர்மலா சீதாராமனும் அவருடைய கூட்டமும் சொல்லி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி பெங்காலில் ஆன்டி இந்தி எஜிடேஷன் இருக்குது, மகாராஷ்டிராவில் ஆன்டி இந்தி எஜிடேஷன் இருக்குது, கர்நாடகாவில் ஆன்டி இந்தி எஜிடேஷன் இருக்குது, நார்த் ஈஸ்ட் பூரா ஆன்டி இந்தி எஜிடேஷன் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 41% மக்களுக்கு தான் அது தாய்மொழி. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை மறுபடியும் நிர்மலா சீதாராமன் கிளறுகிறார். இது ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கிளப்பி நல்ல பதில் அவருக்கு கிடைத்தது. மறுபடியும் ஒரு பொய்யை மீண்டும் அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இது வந்து நிச்சயமாக வந்து அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகு அல்ல. ஆண்டுதோறும் ஹிந்தி படிப்பவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே போகிறது. நான் சொல்கிறது, 30 வருஷமாக நான் படிக்கும்போதெல்லாம் இந்தி பிரச்சார சபாவில் ஆண்டுக்கு 10,000 பேரோ 12,000 பேரோ எக்ஸாம் எழுதுவாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு எழுதுகிறாங்க. படிக்க விரும்புகிறவங்க படிச்சுட்டு போகிறோம். அதை யாருமே ஒருபோதும் திராவிட இயக்கங்கள், திமுகவாகட்டும் திகாவாகட்டும், ஹிந்தி படிக்கிறவனை போய் தடுத்ததே கிடையாதுங்க. ஹிந்தி பிரச்சார சபா மேலே ஒரு கல் விழுந்தது கிடையாது. பட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? பட் அவங்க வைக்கிற அந்த கருத்து என்னவா இருக்குன்னா வந்து அவங்க கிறிஸ்பதை தான் சொல்கிறாங்க. ஹிந்தி மொழியை கற்றுக்க ஹிந்தியும் சமஸ்கிருதம் கற்றுக்கும் போது எனக்கு கேவலமாக பார்த்தான்னு சொல்லும்போது ஏங்க இது இப்போ நான் என்ன ஆதாரம் நான் கேட்குறேன். உன்னை ஒருத்தன் மன்னிக்கணும், அதை இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா அவர் ஒரு பெண்மணி ப்ளஸ் நம்முடைய அமைச்சர். ஆனால் இது ரெண்டையும் அந்த அம்மா வந்து தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தகுதி இல்லாமல் அந்த அம்மா பேசுகிறாங்க. அதாவது என்னை வந்து கேவலமாக பார்த்தாங்கன்றது வந்து சப்ஜெக்டிவ். என்ன ஆதாரம்? யார் வேணால் யாரை பற்றி வேணால் அப்படி பேசலாம்ல. என்னை கேவலமாக பார்த்தாங்கன்றத போய் பார்லிமெண்ட்டில் ஒரு அந்த அம்மா பேசுகிறாங்க. இது அவை குறிப்பிலலாம் ஏறுமில்ல சார்? ஏறி இருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மை. அவை குறிப்பில் அது ஏறி இருக்குது. நாளைக்கு 1000 வருஷம் பொறுத்து வரக்கூடிய வரலாற்று மாணவன் இந்த அவலத்தெல்லாம் படிப்பான். அவங்க அதை எப்படி குறிப்பிட்றாங்கன்னா, நான் மதுரையை சேர்ந்தவன், என்ன வந்தேரின்னு சொன்னாங்க அப்படிங்க. இதெல்லாம் ஒரு பிஜேபியில் ஒரு 3ஆம் தர பேச்சாளர் பேசுகிறத ஒரு மத்திய அமைச்சர், ஏக இந்தியாவுக்கும் மந்திரி, 140 கோடி மக்களுக்கு மந்திரி, அந்த அம்மா போய் இப்படி பேசலாமாங்க? தனிப்பட்ட முறையில் அவருடைய எப்படி சொல்கிறது கோபதாபங்கள் வெளிப்படுது. அப்படி இது உணர்வு இருந்தால் ப. சிதம்பரம் வாயிலேருந்து இப்படிலாம் வார்த்தைகள் வந்திருக்கா? அல்லது அருண்ஜேட்லி வாயிலேருந்து வந்திருக்கா? அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனிதர்கள். அந்த இடத்துல இந்த அம்மா உட்காந்துருக்காங்க. எவ்வளோ ரொம்ப குரூரமாக, அது அவங்களுக்கு வந்து ஒரு குரூரமான ஒரு குணாம்சம் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏதாவது 40 வருஷத்துக்கு முன்னால் ஏதாவது வந்து அவங்க கல்லூரியில் படிக்கும்போது அவருடைய ஜாதியை சொல்லி யாராவது ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கலாம், நான் மறுக்கல சார். ஆனால் அடிச்சேன்னா அவங்களுக்கு பிசிஆர் ஆக்ட் ஜாதி சொல்லி என்ன இது பண்ணுறாங்க, பிசிஆர் ஆக்ட் கேட்டு சமயத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. அதாம்மா இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஜாதியை சொல்லி அவங்கள யாராவது நக்கல் பண்ணியிருக்கலாம், நான் மறுக்கல. இருக்கலாம், எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் அதை ஒரு மந்திரியான பிறகு நீங்கள் பொது வெளியில் வைக்கலாமா? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் வகிக்கிற பதவிக்கு ஏங்க நான் திரும்ப சொல்கிறேங்க, இதை பிஜேபியில் மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ரொம்ப லோ லெவல்னா கட்சியில் தொண்டர் அடிப்படையில் தொண்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொன்னார்னா அதை கடந்து போகலாம். ஒரு மந்திரிங்க, ஏக இந்தியாவுக்கும் மந்திரி, அந்த அம்மா அவங்க பேசுகிற பேச்சா இது? தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் இன்னமும் தகுதி பெறவில்லை என்பதைத்தான் நிர்மலா சீதாராமன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே ஒரு தடவை 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்லி அதற்கு சரியான பதிலடியும் கிடைத்தது. நான் சொன்ன விஜய்சங்கர், நம்முடைய ஃப்ரண்ட்லைன் எடிட்டர் விஜய்சங்கர்லாம் அதுக்கு சரியான பதில் கொடுத்துருந்தார். எந்த விதமான ரிப்ளையுமே பிஜேபி கிட்டேருந்து வரல. பச்சை பொய்யை சொல்கிறார் அவர். ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். தனிப்பட்ட முறையில் திராவிட இயக்கங்களின் மீதும் சமூக நீதிக்காக போராடுபவர்கள் மீதும் அவருக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்த அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் ஐ எம் அ பிராமின், எனக்கு வந்து ஒரு இன்சல்ட் நடந்தது, என்றைக்கோ நடந்ததுன்னு அவங்க உணர்வாரே. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்குது. நீங்கள் போய் அதை பார்லிமெண்ட்டில் பேச முடியாது. ஆனால் ப்ரிசைஸ்லி அதை தான் அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ ரீசெண்டாக நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற சில பாலிட்டிக்ஸ்லாம் கவனிக்கும் போது வந்து இப்போ பிராமணர்களுக்கு பிசிஆர் ஆக்ட் அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு சட்டம் வேணும், இங்கே வந்து பிராமணர்கள் ரொம்ப இரணம் தர குடிமக்களாக நடத்தப்படுறாங்கிற விஷயத்தை பேசுறதா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக கஸ்தூரி பேசின விஷயங்கள் கூட அவங்க அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அதை வேறு மாதிரியான டோனில் பேசினாங்க. இப்போ இவங்களும் வந்து இப்போ வந்து சமஸ்கிருதம் படிக்கிற கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்ற டோன்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சீனியர் மினிஸ்டர் வந்து பேசுகிறாங்கன்னா, அப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பிராமணர்களுக்கு எதிராக இருக்குது, அந்த அங்கே இப்படி தான் வந்து விஷயங்கள் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழமாக நிறுவ பார்க்குறாங்களா? இது வந்து என்ன விதமான பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கும் இப்படி விஷயத்தை செய்கிறது மூலமாக? இல்லை, ஒரு செக்ஷன் அப்படி முயற்சி பண்ணலான்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் கஸ்தூரி விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து அவங்க சில தரப்பினர் அங்கே போய் நின்னாங்க. இது காலகாலமாக ஒரு பிராமின்ஸ்குள்ள பாதுகாப்பு வேணுங்கிற நடத்தப்பட்ட அங்கே பேசுகிறேன். ஆமாம், இந்த பிராமின்ஸ்க்கு பாதுகாப்பு வேணுன்ற கோரிக்கை எவ்வளவு அபத்தமானதுன்றது குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள பிராமினே ஒத்துப்பாங்க. பிசிஆர் ஆக்டோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? காலகாலமாக கொடுமைகள் இழைக்கப்பட்டதுன்னா வர வேண்டிய சட்டம். உங்களுக்கு காலகாலமாக பிராமணர்கள் எங்கே கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கு? தனியாக வந்து ஒரு பிசிஆர் ஆக்ட் மாதிரியான ஒரு சட்டம் வந்து பிராமணர்களுக்கு தேவைப்படலைன்றது மனசாட்சி உள்ள ஒரு பிராமணனுக்கு புரியும் இல்லையா? இந்த மாதிரியான கோரிக்கைகள் வந்து உங்களை இன்னும் மக்கள் மன்றத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இன்னுமே வந்து உங்களை வந்து கீழே கொண்டு போயிடும். இன்னமும் நீங்கள் வந்து நகைப்புக்குரிய பொருளாவீர்கள். யூ வில் பிகம் அ மாக்ரி ஆஃப் சார்ட்ஸ் மேலே. இன்னும் நீங்கள் லாஃபிங் ஸ்டாக்காக மாறுவேன்றதுக்கான உதாரணம் தான் இது. அதான் சார், அந்த மாதிரியான கோரிக்கையை வெளியில் போராட்டமாக வச்சு இப்படி எங்களுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பிராமின்ஸ் போடுறாங்க. ஒன்று, இன்னொரு பிராமணா இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் நான் வந்தேரின்னு என்ன அந்நியமாக பார்த்தாங்க. ஏங்க அவங்க அந்த அம்மா அவங்க என்னால் எனக்கு வந்து இதை என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு என்னை வந்தேரின்ற முதல் தடவை இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்பயே சொல்கிறாங்க. இல்லை, என்ன டைமென்ஷன் நடக்குது? அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து பார்லிமெண்ட்டில் 22 எம்பிஸ் அவங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பிராமின் ரெப்ரசன்டேஷன் வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் சுத்தமாக இல்லை. த ஒன்லி அசம்பிளி இந்த ஹோல் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 28-30 அசம்பிளிஸ் இருக்குது இந்தியாவில். 36 மாநிலங்கள், அதில் அசம்பிளி ஒரு 28 அல்லது 30 மாநிலங்களுக்கு அசம்பிளி இருக்குதுன்னு நினைக்கிறேன். த ஒன்லி அசம்பிளி பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை தமிழ்நாட்டில். அதுக்கு பல காரணங்கள், சோஷியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. அது ஆராயப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த கோபம் அம்மையார் நிர்மலாவுக்கு இருக்குது, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இருக்கலாம். எது வேணால் இருக்கட்டும்ங்க. என்னை வந்தேரின்னு சொன்னாங்க, என்னை இழிவாக பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மந்திரி பேசுகிற பேச்சு கிடையாது. ஏன்னா அது எங்கே வந்து நிற்கும்னா, இது சப்ஜெக்டிவான கன்க்ளூஷன். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான அநீதிகள் இழைக்கப்பட்டது? இந்த கேள்விகள்லாம் வரும்ல. நீங்கள் சொல்கிறது பாயிண்ட்டு கரெக்டு. இந்த பக்கம் வந்து இந்த மாநாடு நடத்துகிறது, அர்ஜுன் சம்பத் நடத்துகிற இந்த மாநாடு, கஸ்தூரி பேசி சிக்கலில் மாட்டி இப்போ தான் ஜாமீனில் வந்து அதை நம்ம விமர்சனம் பண்ணோம். அது வந்து சரி, ஓகே, வேற பர்சன்ஸ், அதாவது சாதாரண நபர், ஒரு மந்திரியே பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து செக்ஷன் ஆஃப் பிராமின்ஸ்குள்ள ஒரு தரப்பினருக்கு வந்து ஒரு கடுமையான கோபம் வந்து திராவிட இயக்கங்கள் மேலே, குறிப்பாக திமுக மேலே, அதுவும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மேலே இருக்குது. எங்களுக்கு வந்து தொடர்ந்து அநீதிகள் இழைக்கப்படுது, எங்களுக்கு வந்து உரிய ரெப்ரசன்டேஷன் இல்லை, மாறா நாங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த முகாந்திரமும் இல்லாத எண்ணங்கள் அவை. படிம நிலையில் அவர்கள் தான் என்னமோ உதாரணத்தை முன்னாலங்க. இன்றைக்கி ஐஐடின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது சென்னையில். அதை யார் போக முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜஸ்டிஸ் சந்துரு சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், ஐஐடின்றது ஐயங்கார் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் அப்படின்னார். அந்த மாதிரி வந்து ஒன்லி டாமினன்ட் கம்யூனிட்டி தான் உள்ளே போக முடியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் எவ்வளோ பேர்? அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஒன்று, ரிசர்வேஷனே பின்பற்றப்படாத பல துறைகள் வந்து இன்னமும் இருக்குங்க. அது அங்கே ரிசர்வேஷன் பேசினா உங்களை நக்கலாக பார்ப்பாங்க. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஒன்று இருக்குது இந்திய அணுசக்தி கழகத்தில். 12 டைரக்டர்னா 12 டைரக்டரும் டாமினன்ட் கம்யூனிட்டியில் தான் இருப்பாங்க. இஸ்ரோவில் இருக்காங்க. இஸ்ரோவில் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எங்கே இவங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டது? இன்னொன்று, இவங்க சொல்கிறது, இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறது வந்து ரொம்ப எனக்கு திரும்ப தான் அன்பு. எனக்கு என்னென்னா வந்து இது ரொம்ப அபத்தமாக இருக்குது. அதாவது வந்து நம்பவே முடியல இந்த அவலத்தை. இது ஒரு மந்திரி வந்து இப்படி பேச முடியுமா இவங்களால? இவங்க எந்த இதில் வந்து இவங்க இது என்ன சமைக்கையை கீழே கொடுக்கும்? ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து சொசைட்டிக்கு வெளியில் பேசுகிறாங்க, பொது ஜனத்தமாக வெளியில் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நபர்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க பேசுகிறாங்க. அப்படின்னும் போது இதன் மூலமாக என்ன பொலிட்டிக்கல் கெயினை பெறணும்னு நினைக்கிறாங்க, அல்லது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மீது என்ன பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க? என்ன அவங்க சக்ஸஸ் பண்ணணும்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அதாவது வந்து ஒன்று, தனிப்பட்ட முறையில் திராவிட இயக்கங்களின் மீது
நான்-பிராமின் மூமெண்ட் மீது இருக்கக்கூடிய தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை அவர்கள் கொட்டி தீர்க்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கொட்டி கூட தீருங்க, ஆனால் அது பார்லிமெண்ட்டுக்குள்ளே செய்யாதீங்க. ரெண்டாவது மந்திரியாக இருந்துட்டு செய்யாதீங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப அழகாக கேட்டீங்க, இவங்க என்ன பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு மாநிலம், இந்த பிராமணர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சில பேர் பேசுகிறாங்கல்ல, இப்போ காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு ஆன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது, ஜெனசைட் நடக்குதுன்றாங்க தமிழ்நாட்டில். எஸ், எங்கேயாவது ஒரே ஒரு வன்முறை வந்து பெரியாருடைய அந்த என்டையர் கரியரில், பெரியார் மேலே உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், பட் பெரியாரோட அந்த என்டையர் கரியரில் அந்த 60 வருஷத்தில் கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் அவர் ஆக்டிவாக இருந்த அந்த 60 இயர்ஸில் ஒரே ஒரு வன்முறை சம்பவம் கூட நடந்தது கிடையாது. ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஐ திங்க் சம்பேர் 2017 18 மயிலாப்பூர்லேயோ மந்தவெளியில் ஒரு 3 பிராமணர்கள் போகும்போது அதில் ஒருவருடைய பூணூல் வந்து அறுக்கப்பட்டது. அந்த இன்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு செட் ஆஃப் அந்த பெரியார் அமைப்புகள், பெரியார் அமைப்புகளில் ஒரு அமைப்பு செஞ்ச காரியம். அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அதை தாண்டி ஒரு இன்சிடென்ட் கூட நீங்கள் சொல்ல முடியாது. எங்கே வன்முறை நடந்தது சொல்லுங்கள். ஆனால் அவங்க இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுறது, எதுவும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசுறதுன்றதெல்லாம், நிர்மலா சீதாராமன் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கான தகுதியை இனிமேலாவது வளர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரே பொய்யை திரும்ப திரும்ப அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதை விட சற்று கூடுதலாக போய் என்று அவர் பேசுகிறார். தன்னை வந்தேரி என்று அழைத்தார்கள் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேசும்போது தான் ஹிந்தி கற்பதற்கு தனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரவில்லைன்னு பேசினார். எனக்கு இப்போ தான் ஞாபகம், எனக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. அப்போ தான் விஜயசங்கர் எழுதியிருந்தார், ஃப்ரண்ட்லைன் எடிட்டர் விஜயசங்கர். அவர் படித்த கல்லூரியில் அந்த காலகட்டத்திலேயே ஹிந்தி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தது. அதாவது ஹிந்தி. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னாங்க, இங்கே படிக்க முடியல, ஜேஎன்யூக்கு போய் என்ன இந்த ஹிந்தி படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு மிகவும் வருத்தப்படுகிறார் நிர்மலா சீதாராமன். இங்கே படித்து முடிச்சுட்டு ஜேஎன்யூக்கு போனாங்க நிர்மலா சீதாராமன். ஜேஎன்யூவில் ஹிந்தி ஃப்ரீயாக படிக்கலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃப்ரீயானா இலவசமாக இல்லை, படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அங்கேயும் போய் ஏன் கற்றுக்கல? என்ன பிரச்சனைனா, மொழிகளை கற்றுக்கொள்வது என்பது ஒரு தனித்திறமை. ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், நல்ல டாக்டராக இருப்பார், அல்ல நல்ல இன்ஜினியராக இருப்பார், நல்ல வழக்கறிஞராக இருப்பார், ஒரு நல்ல சயின்டிஸ்டாக இருப்பார். ஆனால் மொழிகளை கற்றுக்கிறதுல அவருக்கு சிக்கல் இருக்கும், அது தனித்திறமை. ஓகே. ஆனால் வெறும் ஒரு எஸ்எல்சி படித்த ஒரு நபர், ஒரு ஆணோ பெண்ணோ, அவர் கடன்னு மொழிகளை கற்றுப்பார். பேசுறது மட்டும் இல்லை, எழுதவும் கற்றுப்பார். அந்த மொழிகளை கற்றுக்கிற திறமைக்கும் அறிவு கூர்மைக்கும் சம்பந்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். மொழிகளை கற்றுக்கொள்வதில் நிர்மலா சீதாராமனுக்கு போதிய திறமை இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இதுக்கு தேவையில்லாமல் பழிய தூக்கி அவர் திமுக மேலேயும் திராவிட இயக்கங்கள் மேலேயும் போட்டுக்கொண்டிருக்கிறார். திராவிட அரசியலுக்கு எதிராக அனுதபாலை ஏதாவது ட்ரை பண்ண? ஆமாம், இதெல்லாம் வந்து அவங்க கட்சிக்காரங்களே இதை ரசிக்க மாட்டாங்க. என்னைக்கோ நடந்தது, என்னை வந்தேறினாங்க, என்னை வந்து இழிவாக பார்த்தாங்க, இதெல்லாம் அப்சல்யூட் நான்சென்ஸ். தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு இனிமேலாவது அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால் நிதியமைச்சராக அந்த அருண் ஜேட்லிலாம் அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தாங்கன்னா, பழைய வீடியோஸ்லாம் இருக்குது யூடியூப்பில் பார்த்தா, அருண் ஜேட்லியோட பழைய ஸ்பீச்சஸ்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸில், பிஜேபியோட கோர் இஷ்யூஸ்லேயே பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே பேசும்போது அருண் ஜேட்லி போன்ற மனிதர்கள் வந்து எவ்வளோ கண்ணியமாக பேசுனாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணியத்திற்கு இணையானவராக அந்த கண்ணியத்தை தான் பெற வேண்டும் என்பது தான் நிர்மலா சீதாராமன் நோக்கமாக இருக்க வேண்டுமே அல்லாமல் இந்த மாதிரியான மலிவான அரசியல் செய்வது அவருடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்று நான் கருதுகிறேன். சார், இப்போ இந்த விஷயத்தில் என்னோட ஒரு ஃபைனல் கொஸ்டின் அப்படிங்கிறது, இப்போ பிராமணர்களுக்கு எதிராக தமிழக அரசியல் கோர் அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வடிவமைக்கிறது இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆஃப் விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்னொரு தரப்பு வந்து என்னென்னா, இப்போ வந்து வங்கதேசத்தில் இந்துக்கள் சிறுபான்மை இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக சில பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் பாஜக பல இடத்துல போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துக்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு இருக்குன்னு சொல்லி இந்த நெரேட்டிவ், ஒரு பக்கம் அந்த நெரேட்டிவ்னா ஒரு பக்கம் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடக்குது, வங்கதேசத்தில் இருக்கிற சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக இங்கே ஏன் போராட்டம் நடக்க மாட்டேங்குது? அப்போ திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு செட்டப் ஆஃப் குறிப்பாக வந்து எச் ராஜா அவர்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை பின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ இன்னொன்று வந்து இப்போ பிராமணுக்கு எதிராக இங்கே இந்த திமுக அரசு இருக்குது, இங்கே வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்குது. இந்த 2 டைமென்ஷன்ஸ் எப்படி? இல்லைங்க, இப்போ பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் சீரியஸ் இஷ்யூ, அது எல்லா கட்சிகளுமே பேசணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஆனால் எச் ராஜா புத்திமதி சொல்லி வரக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் நிலைமை மோசமாக இல்லை. ஏற்கனவே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் அவர், அதனால் இதையும் மனசில் வச்சு தான் நம்ம பேசணும். அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒதுக்கி தள்ள முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
திமுக மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே வந்து வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக எல்லா கட்சிகளுமே இங்கே போராட வேண்டிய ஒரு கட்டம் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஆனால் அதுக்காக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நாளும் பொழுதும் பேசி கொண்டிருக்கிற, கட்டமைப்பு ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியலையே இன்றைக்கி வடிவமைத்து கொண்டிருக்கிற பிஜேபி இந்த புத்திமதியை சொல்வதற்கான தகுதி பெற்ற கட்சியான்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த தகுதி பிஜேபி கிடையாது. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. நிச்சயமாக வந்து அது குறித்து எல்லா கட்சிகளுமே பேசுவது நன்மை பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும். பங்களாதேஷில் நிலைமை மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. இஸ்லாமிய பழமைவாதிகள் பங்களாதேஷை கேப்சர் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற இஸ்லாமியர்கள் இன்னமும் இந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய குரல் வந்து ஒடுக்கப்படுது. இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், குறிப்பாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும், அதிலும் மிகவும் குறிப்பாக இந்துக்கள் வங்கதேசத்தில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய உயிரிழப்புகள் இல்லை, அதிர்ஷ்டவசமாக. வர்த்தக நிறுவனங்கள் தாக்கப்படுகின்றன. ஒரு விதமான அச்சத்தில் தான் அங்கே இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் அதை பேசணும். இதை பேசக்கூடிய ராஜாவும் அவருடைய கூட்டமும் காசாவில் வந்து இன்றைக்கி வந்து 45,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 25,000 பேருக்கு மேலே பெண்களும் குழந்தைகளும். அதுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அவர் பண்ணியிருப்பாரா? வங்கதேசத்தில் வந்து உயிரிழப்புகள் இல்லை, தாக்குதல்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்கு மனிதர்கள் தாக்கப்பட்டாலும், குறிப்பாக சிறுபான்மை தாக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த சீரியஸ்னஸ் வந்து இந்த பழி தம்மேல வழுதுன்னு தெரிஞ்சு தான் திமுக சமீபத்தில் ஒரு பிராமண சங்க டெலிகேஷனை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. கோரிக்கை வந்து எல்லாத்தையும் கோரிக்கை முறையோட சந்திச்சு இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுங்க இருக்காங்க. அது வந்து 10 பிராமண சங்கத்தில் ஒரு 5 சங்கம் எப்பயுமே திமுக பக்கம் நிற்கும், அதில் ஒரு சங்கம். ஸோ அதுவும் வந்து டிஎம்கேவும் இதை உணர்ந்து தான் இருக்குது. நிச்சயமாக திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பது அபத்தமான, அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. திரும்ப திரும்ப திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதில் 90%க்கு மேலே 95% இந்துக்கள் தான். அதனால் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பது கேவலமான, அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லுபவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய, மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி பெரும்பான்மை இந்துக்களை பகைச்சிக்கிட்டு ஆள முடியுமா? ஸோ திமுக மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சியை ராஜா போன்றவர்கள் இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. பச்சை பொய்யை, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். திமுக எந்த காலத்திலுமே இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக இருந்தது கிடையாது. திமுக மீது நமக்கு வேறு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், குடும்ப அரசியல், ஊழல், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சிகளோ அல்லது தேச துரோகிகளோ அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. அப்படி ஒரு கட்சி இருக்கவே முடியாது. ஆளக்கூடிய கட்சி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவே முடியாது. இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் பேசுவது என்பது பச்சையான அவதூறு என்று தான் நான் கருதுகிறேன். சார், பல்வேறு கிளைக்கும் ஆழமான கருத்தில் வணங்குறீங்க. நன்றி. நன்றி சார். நன்றி சார்.